இது பாஜக அரசின் அடக்குமுறை அப்படின்னு நான் சொல்றேன். அண்ணாமலை கூட ஐயா அண்ணாமலை சொன்னாங்க 2024 பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது அப்படின்னாங்க. 2024 2034 44 நாம் தமிழர் கட்சி இருக்க தான் போகுது. அப்ப அண்ணாமலை இருந்தாங்கன்னா பதவி எடுக்க வாய்ப்பு. அவர் சொல்லும் போது அவர் சொல்றாரு இந்த மாதிரி சீமான் முதல்ல அவர் கட்சியை காப்பாத்திக்கிட்டோம், கட்சி இருக்குதா இல்லையா முதல்ல அதை காப்பாத்திக்கிட்டோம், சும்மா இங்க பேசிட்டு இருக்கோம். முதல்ல அண்ணாமலை யாரு? ஒரு தேசிய கட்சி தேசிய கட்சி அதிகாரத்தில் இருக்கு, அதனால மாநில தலைவர் பொறுப்பில் இருந்துட்டு அதிகாரத்தில் ஆடுறீங்க. நாம் தமிழர் கட்சி 2024 34 44 54 இருக்க தான் போகுது. அப்ப ஐயா அண்ணாமலை தான் பார்க்கட்டும். நீங்க மிஞ்சி போனா 10 வருஷம் இருப்பீங்களா மாநில தலைவர் பொறுப்பில்? வாய்ப்பே கிடையாது. இன்னும் 2 வருஷம் இருந்தாலும் பெரிய விஷயம், 2 வருஷம் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்தாலும் பெரிய விஷயம். இப்ப கடைசியில் கெஞ்சிக்கிட்டு இருக்கு அதிமுக கிட்ட பாஜக, எப்படியாவது கூட்டணிக்கு வாங்க, எப்படியாவது கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு. கூட்டணி வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சதாலதான் எல்முருகன் நீலகிரி தொகுதியில பல ஆண்டா வேலை பார்த்தவர், அங்க நிக்கிறதுக்காக 2-3 ஆண்டா வேலை பார்த்தவர், நீலகிரி தொகுதியில நிக்கன்னு சொல்லிட்டு அவர் மத்திய பிரதேசத்துல இருந்து ராஜ்யசபா எம்பி ஆகுறாரு. கோயம்புத்தூர்ல நான் போட்டி இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அங்கேருந்து விலகுறாரு. அப்படி பாஜக அதிமுக கெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை எடப்பாடி ஐயா பழனிசாமி ஐயா மனசு மாறி திடீர்னு மனசு மாறி நான் திரும்ப பாஜக சேர்றேன், ஒரே ஒரு நிபந்தனை, இந்த அண்ணாமலையை மட்டும் மாநில தலைவர் பொறுப்பு போட்டு இறக்கி விட்டுரு அப்படின்னா அண்ணாமலையை தூக்கி பாஜக தூக்கி கடாசிடும். தூக்கி கடாசுனா அவர் பேசுற பேச்சு, அவர் கொடுக்கிற பேட்டி, அவர் போடுற ட்வீட்டு எதுவும் தமிழ்நாட்டில் பேசப்படாது. அரசியல் அனாதையாக மாறி போவார். இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியில அவர் பொறுப்போட்டு இறங்கினா அவரை கொதறி தழுவதற்கு, அவரை காலி பண்றதுக்கு நிறைய கட்சியில இருக்காங்க, நிறைய ஆட்கள் இருக்கு. அப்ப சொல்லவே தேவையில்லை. ஓம் பொறுப்பு இன்னைக்கோ நாளைக்கோ அதோகதியில் இருக்குது, எப்ப வேணா தூக்கி எறியப்படலாம்னு. கட்டாயம் 2000 மிஞ்சி போனா உன்னோட பதவிக்கான 2 ஆண்டு 2026 பிறகு நீ மாநிலத்தில் பொறுப்பட கட்டாயம் இருக்க மாட்டேன்.